ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ராஜேஸ்வரியும் கதிரேசனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணு வந்து கரெக்டாக சாட்சி சொல்லிடுவா இல்லை, ஏமாத்திட மாட்டா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஞ்சிதாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் என்ன நம்ப மாட்டிங்களா? என்ன நம்புகிற மாதிரி தான் அவளையும் நம்புங்க. அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு அவளோட வேலை என்னவோ அதை சொல்லிடுவா, அதை செஞ்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்கள அப்படின்றாங்க ராஜேஸ்வரி. என்ன என்ன கேட்குற ராஜி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எஸ்ஆர் குரூப் ஆஃப் கம்பெனியோட டெண்டர் நீங்கள் தானே எடுக்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான் எடுக்கிறேன், பார்த்துக்கலாம் விடு, நம்ம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, நம்மலாம் இல்லை, அந்த டெண்டர் வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதையும் வந்து உனக்கு கொடுத்துட்றேன். ஆனால் எனக்கு தேவை நேரில் பார்த்த சாட்சியாக வந்து இந்த பொண்ணு சொல்லணும். இதை மட்டும் ஏமாத்தாத, நீங்கள் என்னை ஏமாத்தாத கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கதிரேசன். ஸோ இவங்க டீல் பேசிக்கிட்டு இருக்கிறது, இது இந்த பொய் சாட்சி சொல்ல வைக்கிறது, இந்த விஷயம் எல்லாமே வந்து எப்படியாவது நம்ம விஜய்க்கோ இல்லை நம்ம மல்லிக்கோ தெரிய வந்துடணுங்க. ஏன்னா இவங்க ஏமாற்றி தான் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம மல்லியை விட நம்ம விஜய்க்கு தெரிய வந்தது அப்படின்னா மல்லியை சும்மா விட மாட்டாங்க ராஜியை. ஸோ மல்லியும் வந்துட்டு இப்போதைக்கு ராஜி மிரட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம விஜய்கிட்ட சொல்லலாம். ஸோ விஜய் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம ராஜியையோ இல்லை கதிரேசனவையோ மிரட்டுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மல்லி பயப்படுறாங்க. நம்மளால் வந்துட்டு வெண்பாவும் விஜயும் பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம வந்து நடுவில் தானே விஜய்க்கு வந்தோம், அதனால நடுவிலே நம்ம போயிடலாம். ஆனால் வந்து வெண்பா அந்த மாதிரி கிடையாது, விஜய்க்கு உயிராக இருக்கிறாங்க, எப்போவுமே அவங்க நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.